வணக்கம். நெருப்பு தமிழன். நம்ம ஊரில் சொல்லுவோம், கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடை கட்டிப்பாருன்னு. கல்யாணத்தை நம்ம பண்ணிடலாங்க, எப்படியாவது கல்யாணத்தை பண்ணிடலாம், கல்யாணத்தை பண்ணி வாழ்ந்துடலாம். அப்படியே நமக்கு பொண்டாட்டி சரியில்லைனாலும் வேறு வழி இல்லாமல் ஐயோ என்ன பண்ணுறது, நான் வாழ்ந்தே தீரணும் அப்படின்னு வாழ்ந்தும் காட்டிடலாம். இந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் போயிடலாம். நிறையா பேர் பொண்டாட்டி தாசனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். பொண்டாட்டி என்ன சொல்லுதோ அதுதான். ஏங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னா, சரிம்மா நான் சாப்பிட்றேம்மா அப்படிம்மா. இப்படிப்பட்டவன் தான் நிறைய பேர் வாழ்கிறான். ஏங்க அந்த இடம் வாங்குறீங்களா, என் பேரில் எழுதி வைங்க, உடனே என் பேரில் எழுதி வைப்பான். யாரும் பொண்டாட்டி பேரில். ஏங்க என்ன பண்ணுறீங்க, என் பேரில் நகையை போடுங்க, என் பேரில் இடத்த வாங்குங்க, என் பேரில் பணத்தை போடுங்க, எல்லாம் அவன் பேரில் தான் செய்வான். ஏன்னா சம்பாதிக்கிறதுலாம் இவன். இந்த பொண்ணு எங்கேயோ இருந்து வந்திருக்கோம், பெத்த தாய் பொண்ணு சோறு போடுறாளோ இல்லையோ, சோறு போடுறாங்களோ இல்லையோ அந்த மருமக, ஆனால் எல்லாம் பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சுப்பான். இப்படி தாசன் நிறைய பேர் இருக்கிறான். இது மாதிரி கல்யாணம் பண்ணி கூட அப்படி இப்படின்னு அனுசரித்து வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த வீடை கட்டிப்பாருன்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த வீடை கட்டும்போது இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்ம கட்டிட சொந்த பந்தங்கள்லாம் ஒருத்தன் ஒரு பொருளை எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு பொருளை வாங்குவான். அந்த பொருள் எவ்வளோ லட்சம் விற்கிது. இப்போ ஒருத்தன் வீடு கட்டுறான்னா ஒரு 25 லட்சம் 30 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒருத்தன் வீடு கட்டுறான். இவ்வளவு செலவு பண்ணி வீடு கட்டுறான். அவன் எவ்வளவு கடன் வாங்கியிருப்பான், அல்லது வெளிநாடுகளில் அவன் ரத்தத்தை சிந்தியிருப்பான், எவ்வளோ பிரச்சனைகளில் இருப்பான். இதை பற்றிலாம் அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஒரு பொருளை வாங்கி போட்டுவிட்டு 10 மாதம் கழிச்சு தான் வருது. 10 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை 2 லட்ச ரூபா கொடுத்து பொருளை வாங்கி போட்டுவிட்டு அவன் வர்றதே இல்லை. அடுத்தவனுடைய ஒரு உணர்வையும், அடுத்தவனோட பொருள், அடுத்தவனோட காசு, இதை நம்ம ஊருக்காரனுங்க சிந்திக்கிறதே கிடையாது. இதில் இந்த மாதிரியான சிறு தொழில்களில் இது சிறு தொழில் நம்ம சொல்லி கடந்து போயிட முடியாது. 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறான்னா இது சிறு தொழில் கிடையாது. அப்போ இந்த கட்டுமான துறைகளில் உள்ளவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அதுலேயும் வெளிநாடுகள்லாம் ஒருத்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டா மொத்தம் எல்லாத்தையும் ஜோப் போட்டு முடிச்சு விட்டுறானுங்க. எல்லாத்துக்கும் சோப்பு தான். எந்த ஒரு வேலையும், இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலையை செஞ்சோம்னா அந்த வேலையை சரியாக செய்வோம். அதெல்லாம் இல்லை, ஏதோ கடமைக்கு எல்லாம் அரசாங்க ரோடு போடுறான்ல அது மாதிரி போடுறது. அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு போயிடுறது. ஊரில் ஆளும் இல்லை, ஒன்றும் இல்லை, கேட்க பார்க்க ஒன்று, அந்த மாதிரியான நிலைகளும் இருக்குது. ஊரில் ஆள் இருந்தாவே இப்படி தான் இருப்பான், ஆள் இல்லைன்னா எப்படி இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது இந்த மாதிரியான கட்டிடத்துறைகளில் நடக்கக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் கொஞ்சம் நஞ்சமே கிடையாதுங்க. ஒரு பையன் வேலைக்கு வர்றதில்லை, வேலைக்கும் செய்கிறதில்ல, காசை மட்டும் வாங்கிக்கிட்டு ஆள் காணாமல் போயிடுறான். கேட்டால் காது குத்து, மூக்கு குத்து, கருமாதி, கல்யாணம், திருவிழா, அந்த தேதி இந்த தேதி இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறானே தவிர, எவனும் இன்னைக்கு உள்ளூர்களில் அதை வேலைகளை உணர்ந்து இன்னொருத்தவனுடைய ரத்தம் இன்னொருத்தனோட உழைப்புங்கிறது இல்லைன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே உள்ளூரில் இருக்கிறவன் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதோ ஒரு 5% பேர் வேலை செய்கிறதுனால நம்மளோட யாரும் மாதிரி பொழப்பெல்லாம் ஓடுது.